ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் இந்தியாவிலேருந்து யுகாண்டா போன வீடியோ. ஸோ அன்னைக்கு கோயிலுக்கு போனேன். ஸோ அதுலேருந்து அப்படியே ஏர்போர்ட் போன வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே ஆடிச்சு போன வாட்டி இப்போ அழகாக தெரியுது பாருங்க. என்னவா பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை 3 மணிக்கு ஃப்ளைட்டு நைட்டு ஏர்போர்ட்டில் நம்ம இருக்கணும். ஸோ செவ்வாய்க்கிழமையில் முருகருக்கு உகந்த நாள். சரி, சாமியை பார்த்துட்டு வருவோம். நான் சஸ்திரபந்தம் வாங்கியிருந்தேன். ஸோ அன்றைக்கி சாமி திருவடியில் போய் வச்சுட்டு படைச்சிட்டு வரோம்னு சொல்லிவிட்டு காலையிலே நாங்கள் போனோம். இது வரைக்கும் காலையில் நாங்கள் போனதில்லை, நைட் டைமில் தான் போயிருக்கோம். ஆல்ரெடி இந்த கோவிலை நான் போட்டிருக்கேன் முன்னாடியே. அதில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் போய் பாருங்கள். இந்த முருகர் பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் சூரசம்ஹார முருகர்னு பின்னாடி இருக்குது. திருச்செந்தூரில் முருகரை பற்றி சுற்றிட்டு வரோமில்லைங்க, அதுக்கு பின்னாடி சூரசம்ஹார முருகர்னு இருக்குது. அந்த முருகர் தான் இவர். எடுத்துட்டு வா. ஸோ பார்த்திங்கன்னா, அன்றைக்கி பிரதோஷம், மறுநாள் மகா சிவராத்திரி. ஸோ அப்போவே பாண்டிச்சேரியில் வேதபுரீஸ்வரர் கோயிலில் நல்ல டெக்கரேஷனு. ஸோ அங்கேயும் கும்பிட்டு போட்டாச்சு. ஏர்போர்ட் உள்ளே வந்தாச்சு. அப்படியே மேலே பாருங்கள், இது 1. நீங்கள் 9க்கு போங்க.
வாட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து யுகாண்டாவுக்கு வரக்குள்ளே எனக்கு ஜன்னல் சீட்டே கிடைக்கலங்க. ஜன்னல் ஓரம் சீட்டு கிடைக்குன்னு பார்த்தேன், கிடைக்கலையே. ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஸோ அப்படி இருந்து நம்ம விட்றதில்ல, ஜன்னல் வழியாக எக்கி போய் எடுத்தோம் அந்த வீடியோவை. ஸோ போகக்குள்ளே ஒன்றும் பிரச்சனை இல்லை, யுகாண்டா போகக்குள்ளே ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிலேலாம் ஒன்றும் இல்லை. கரெக்ட் டைம்க்கு ஆன் டைமுக்கு வந்து யுகாண்டாவும் இறங்கியாச்சு சேஃபாக. ஸோ நம்ம உகாண்டா வந்துட்டு கோயிலுக்கு போகலன்னா எப்படிங்க, அதுவும் மகா சிவராத்திரி போய் சிவனை கொஞ்சம் கண்டுட்டு வர்றதில்ல. ஸோ ஃப்ளைட்டை விட்டு இறங்கினோடனே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தூங்கிட்டு ஈவினிங் சாயங்காலம் நாங்கள் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். ஸோ முடிஞ்சு போச்சு இந்த மினி vlog. ஸோ see you on next video. Bye. Bye. இந்த வருஷம் என்ன டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா எஸ்எஸ்டிஎம் டெம்பிளில் கேந்திரநாத் லிங்கம் சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சுங்க, நேச்சராக இருந்துச்சு பார்க்கவே. 8 மணிக்கெலாம் ஆரத்தி எடுத்துட்டாங்க. நாங்கள் போனது 8:30 தான், நைட்டு 8:30 மணி ஆயிடுச்சு. ஸோ 2ஆம் கால பூஜை பார்த்தோம், நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருந்தது.